அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் வந்துச்சுன்னா ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் வந்துச்சுன்னா ப்ராக்கெட்டை தான் நம்ம எடுக்க போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்லி போர்ட்மாஸ் ரூலை தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ போர்ட்மாஸ் மீன்ஸ் ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். ஸோ இங்கே வந்து அடிஷன் இருக்கு இல்லையா? ஸோ அடிஷன் சிம்பிள் எங்கே இருக்கோ அங்கே மட்டும்தான் உங்கள் ஐஸ் இருக்கணும். சப்ராக்ஷன் சிம்பிளை அப்புறம் தான் பார்க்கணும். ஸோ அடிஷன் சிம்பிள் ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டுத்துலையுமே இருக்கா? இதில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா 1 10 100 1000 பிளேஸில் இங்கே ஒன்று இருக்குது, இங்கே வந்து 100 பிளேஸ் வரைக்கும் தான் இருக்குது. ஸோ 1000 பிளேஸில் இருக்குது 7000. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 100 பிளேஸில் இருக்குது 200 இருக்குது 294, இங்கே 716. 200ம் இந்த 10th பிளேஸ் மட்டும் யோசிங்க. இப்போ 7000னா ஃபுல்லாக நீங்கள் எடுக்க தேவையில்லை, ஃபுல்லாக எடுத்தாலும் ஈஸி தான். அதாவது விட டக்குன்னு மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணி போட்டுடலாம். பென் பேப்பர் கூட தேவையில்லை. ஸோ 7000 ஆயிடுச்சா? இப்போ 200 + 700 எவ்வளோ? 900 ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் எப்படி போகணுன்னா 7900 மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 94, இங்கே ஒரு 16 இருக்கா? 94ம் ஒரு 16ம் 110 வரும். ஸோ 110. ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 8010வா? இப்போ இங்கே வந்து சப்ராக்ஷன் சிம்பிள் இருக்கு, அதை சப்ராக்ட் பண்ணோம். 3 2 4 1. ஸோ இப்போ போரோலாம் பண்ணோன்னா 9 வரும். இங்கே வந்து 10 போயிடுச்சுன்னா 6. இங்கே 79 இருக்குமா? 7 4. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் வேல்யூ பார்த்தீங்கன்னா இதான் வரும். இப்போ இதை எடுத்துக்கோங்க. இங்கே வந்துட்டு ஒரு மைனஸ் சிம்பிள் இருக்குது. இந்த ரெண்டுத்துல எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா 1000 பிளேஸில் ரெண்டுமே 1000 இருக்குது. ஸோ ப்ராப்ளம் இல்லை. அப்போது 3000 + 2000 வந்து 5000 வரும். நெக்ஸ்ட்டு இங்கே 100 பிளேஸில் பார்த்தீங்கன்னா 2 4 இருக்கா? 600 வருமா? அப்போது 5600 இப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 67 25. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 102 வரும். ஸோ 102 மீன்ஸ் அப்படியே ஈஸியாகவே போட்டுடலாம். 702. ஓகேவா? அப்போ 102 ஆட் பண்ணால் 5702 வருமா? இது வந்து இந்த வேல்யூ இருக்கு இல்லையா? 961. இதில் வந்து 961 வந்து மைனஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ 1 4 56 47. ஸோ இதான் வேல்யூ. இப்போ இந்த நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது? மைனஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் ஆன்சர் வந்து 38. ஸோ இப்போ என்ன இதில் ரொம்ப சீரியஸாக பார்க்கணும் அப்படின்னா இப்போ நம்ம 1000 பிளேஸில் இருக்கிறது வந்து இப்போ நீங்கள் பேப்பர் பென் இல்லாமல் யோசிச்சு பாருங்களேன். இப்போ 7000 இருக்கா? 7000 இருக்குது. ஸோ 7000 அப்படியே தான் வரும். 200 + 700 900. அப்போ 7900 உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் இல்லையா? அதுக்கப்புறம் இந்த 1 10ல் இருக்கிறத மட்டும் நீங்கள் ஈஸியாகவே வந்துட்டு கால்குலேட் பண்ணி போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக இந்த அடிஷன் மேலே தானே இருக்கணும். ஸோ அடிஷன் எங்கெங்கே சிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு அடிஷன் இருக்குது, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை ஆட் பண்ணோம். இந்த நம்பர் வந்து ப்ளஸில் இருக்கா? ஆனால் இங்கே இந்த சைடு நம்ம எடுத்துகிட்டு வரும்போது மைனஸில் கொண்டு வந்துடும். ஸோ அது வந்து மைனஸ் தான் பண்ணும். ஸோ இது மூணுத்தையும் நீங்கள் ஆட் பண்ண எப்படி ஆட் பண்ணலாம்னா இங்கே ஆல்ரெடி 1200 இருக்கா? இங்கே ஒரு 800 இருக்குது. 1200 800ம் 2000 வந்துடும். நெக்ஸ்ட் இங்கே ஒரு 800 இருக்கா? ஸோ 2800. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 10 பிளேஸில் இருக்கிறது மட்டும் ஆட் பண்ணுங்களேன். 17 41 19. ஓகேவா? இங்கே வந்து 10 7 பேலன்ஸ் 1 4 5 6 7 77. ஸோ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 28